உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய சட்ட சேவகன் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு 77A சம்பந்தமான வழக்கு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் நடைபெற்று வந்தது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு விவரத்தை நம்மளுடைய சட்ட சேவகன் யூடியூப் சேனலில் 3/8/2024 அன்று பதிவேற்றம் செய்திருந்தோம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவினுடைய ஜட்ஜ்மெண்ட் ஆன்லைன் காப்பியை ஆதாரமாக வைத்து அதன் அடிப்படையில் அந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் அந்த தீர்ப்பினுடைய நகல் வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கிலும் கொடுக்கப்பட்டு தேவைப்படுவோர் பதிவிறக்கம் செய்து பார்த்து கொள்ளவும் அந்த தீர்ப்பின் நகல் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. அந்த வீடியோவில் மேற்படி அந்த உத்தரவானது மொத்தம் சுமார் 400 பக்கங்களை கொண்டதாக இருக்கும் பொழுது முடிந்தவரை அனைத்து சட்டக்கூறுகளையும் படித்து மேலும் முழுமையாக படிக்க விரும்புபவர்களுக்கு அந்த தீர்ப்பினை பதிவிறக்கம் செய்யவும், மேலும் அந்த தீர்ப்பில் உள்ள முக்கிய கூறுகளை மட்டும் வீடியோவாக பதிவேற்றம் செய்திருந்தோம். மேற்படி அந்த வீடியோவில் 77A மட்டுமல்லாது மாவட்ட பதிவாளர் இந்த 77A சட்டப்பிரிவு வருவதற்கு முன்பாக பதிவுச் சட்டம் பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழ் மோசடி பத்திரம் சம்பந்தமான புகார் மனுக்களை விசாரணை செய்து ஒரு பத்திரமானது மோசடி பத்திரம் என கண்டறியப்பட்டால் அந்த பத்திரம் மோசடி பத்திரம் என உறுதி செய்து மேற்படி அந்த உத்தரவை அந்த பதிவு செய்த ஆவணத்தினுடைய அந்த காலத்தில் அந்த ஆவணமானது மோசடி ஆவணம் என குறிப்பிடும்படியும் உத்தரவு வழங்கப்பட்டு இருந்தது. எனவே அந்த பதிவுச் சட்டம் பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழும் மாவட்ட பதிவாளர்கள் ஒரு ஆவணத்தை மோசடி ஆவணம் என கூறுவது, ஒரு ஆவணத்தை ரத்து செய்வது அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கடந்த 2/8/2024 அன்று 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் வழங்கப்பட்ட அந்த மோசடி பத்திரம் சம்பந்தமான 77A சம்பந்தமான வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் இந்த பிரிவு 68(2)வும் அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதனையும் சேர்த்து 3/8/2024 அன்று பதிவேற்றம் செய்த வீடியோவில் பதிவேற்றம் செய்திருந்தோம். இந்நிலையில் மேற்படி அந்த வீடியோவை பார்த்த ஒரு நபர் லார்ஜர் பெஞ்ச் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வழங்கிய தீர்ப்பில் பதிவுச் சட்டம் பிரிவு 68 உட்பிரிவு 2 பற்றி தீர்ப்பில் சொல்லப்படவே இல்லை என்றும் 77A சம்பந்தமாக மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது என்றும், எனவே அந்த 2/8/2024 அன்று வழங்கிய தீர்ப்பில் பதிவுச் சட்டம் சட்டப்பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழ் புகார் செய்து ரத்து செய்தது செல்லாது என்று எத்தனையாவது பக்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்று ஒரு நபர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் இன்றைய வீடியோவில் 2/8/2024 அன்று வழங்கிய தீர்ப்பில் மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு மாவட்ட பதிவாளர் பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழ் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கியது சம்பந்தமாக அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை ஆதாரத்துடன் அந்த தீர்ப்பில் உள்ளதை இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள், அரசாணைகள், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. முதலில் இந்த நபர் தீர்ப்பில் சட்டப்பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழ் புகார் செய்து மோசடி பத்திரம் ரத்து செய்தது செல்லாது என்று எத்தனையாவது பக்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது,
வேறு ஒரு யூடியூபர் கூறுகிறார் 68 உட்பிரிவு 2 பற்றி தீர்ப்பில் சொல்லப்படவே இல்லை என்று கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். நாம் முதலில் அந்த தீர்ப்பில் எத்தனையாவது பக்கத்தில் சட்டப்பிரிவு 68 உட்பிரிவு 2 சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். மேற்படி 8/2/2022 அன்று வழங்கிய தீர்ப்பில் 399வது பக்கத்தில் ஒரு மனுதாரர் ரிட் பெட்டிஷன் நம்பர் 4161 ஆஃப் 2024 ஒரு ரிட் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த ரிட் வழக்கில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கூறியிருக்கிறது என்றால், செக்ஷன் 68 subclass 2 of Registration Act was interpreted to confer power on the district registrar to cancel the document for irregularities in registration. As this court has already held that section 77A of the Act is unconstitutional as it is contrary to the object of the Act. Any circular or order or direction enabling the district registrar or registering officer to cancel registration or invalidating any transaction is unconstitutional, and hence the impugned circular dated 8/11/2017 is declared as unconstitutional. The writ petition stands allowed. அப்படின்னு 399வது பக்கத்தில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. இதற்கு விளக்கம், மேற்படி இந்த ரிட் மனுதாரர் என்ன பரிகாரம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்துள்ளார் என்பதை முதலில் பார்ப்போம். பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழ் மாவட்ட பதிவாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரமானது பதிவுத்துறை தலைவர் அவர்கள் சர்க்குலர் 8/11/2017 அன்று வெளியிட்டிருப்பார். அந்த சர்க்குலர் சுற்றறிக்கையின்படியே மாவட்ட பதிவாளர்கள் மோசடி பத்திரங்களை பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழ் விசாரணை செய்து உத்தரவு பிறப்பித்து வந்தனர். மேற்படி சட்டப்பிரிவு 68 உட்பிரிவு 2 சம்பந்தமாக தீர்ப்பு வழங்கிய அந்த வழக்கில் மனுதாரர் என்ன பரிகாரம் கேட்டு அந்த ரிட் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் என்றால், ரிட் பெட்டிஷன் நம்பர் 4161 ஆஃப் 2024. அவருடைய மனுதாரர் பெயர் நரேந்திர பர்லால்கா. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, the writ petition filed under 226 of Constitution of India for issuance of writ of declaration declaring the impugned circular issued by the second respondent herein the exercise the power of conferred under section 68 subclass 2 of the Registration Act 1908 by LR number 41530 of U1 of 2017 dated 8/11/2017 and consequent circular issued under section 69 of Registration Act 1908 by LR number 4153 of U1 of 2017 dated 31/7/2018 as ultra virus the Registration Act. அவர் என்ன கேட்கிறாருன்னா, பதிவுத்துறை தலைவர் அவர்கள் மாவட்ட பதிவாளருக்கு கடந்த 8/11/2017 அன்று ஒரு சர்க்குலர் சுற்றறிக்கை ஒன்று கொடுக்கிறாரு. அதன் பிறகு பிரிவு 69 கீழ் விசாரணை செய்வதற்கும் கடந்த 31/7/2018 அன்று ஒரு சர்க்குலர் சுற்றறிக்கை வெளியிடுகிறார். மேற்படி இது இரண்டும் பதிவு சட்டத்திற்கு வழங்கிய அதிகாரத்திற்கு அதிகமாக அல்ட்ரா வைரஸ், ஒரு பதிவு சட்டத்தால் மாவட்ட பதிவாளரால் என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியுமோ அந்த உத்தரவை தாண்டி அவருக்கு பவர் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே அதை ரத்து செய்வதற்காக அவர் இந்த ரிட் வழக்கு தாக்கல் செய்திருக்கலாம். மேற்படி இந்த ரிட் வழக்கில்தான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழ் கடந்த
8/11/2017 அன்று வழங்கிய அந்த சுற்றறிக்கையை அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். அப்படியானால் 8/11/2017 அன்று என்ன சுற்றறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த சுற்றறிக்கையினுடைய விவரத்தை தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் இருப்பதுதான் கடந்த 8/11/2017 அன்று பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனைத்து மாவட்ட பதிவாளருக்கும் ஃப்ராடுலண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் அது சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கு இந்த பிரிவின் கீழ் அவர்கள் விசாரணை என்கொயரி செய்ய வேண்டும் என்று ஒரு சர்க்குலர் சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார். இந்த சுற்றறிக்கையைத்தான் தற்பொழுது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த சுற்றறிக்கை இருக்கிறது என்று சொல்லி மேற்படி அந்த மனுதாரர் கேட்ட பரிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2/8/2024 அன்று வழங்கிய தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு நம்ம அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ள அந்த வீடியோவில் சொல்லப்பட்டதற்கு இதுவே ஆதாரமாகும். இந்த சுற்றறிக்கையின்படிதான் மாவட்ட பதிவாளர் அவர்கள் 68 உட்பிரிவு 2 கீழ் விசாரணை செய்து மோசடி ஆவணங்களை, அது ஒரு மோசடி ஆவணம் என்று குறிப்பிட்டு மேலும் வில்லங்க சான்றிதழிலும் பதிவேற்றம் செய்து வந்தனர். தற்பொழுது இந்த பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழ் விசாரணை செய்வதும் சட்டத்திற்கு புறம்பானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று மாண்புமிகு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது கூறியுள்ளது. எனவே மாவட்ட பதிவாளர் மோசடி பத்திரத்தை ரத்து செய்வது சம்பந்தமாக எனி சர்க்குலர், ஆர்டர் ஆர் டைரக்டிங் enabling the district registrar or registering officer to cancel the registration or invalidating any transaction is unconstitutional. பதிவு சட்டப்படி ஏதாவது ஒரு சர்க்குலரோ ஒரு உத்தரவோ அல்லது மாவட்ட பதிவாளருக்கு ரத்து செய்வதற்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால், ஒரு டிரான்சாக்சன், ஒரு ஆவணத்தை ரத்து செய்வதோ அல்லது அந்த ஆவணமானது மோசடி ஆவணம் என கூறுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 4161/2024 இந்த வழக்கில் மாண்புமிகு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதிலிருந்து நாம் சட்டப்பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழும் புகார் மனு செய்து மோசடி பத்திரங்களை ரத்து செய்யவோ அல்லது அந்த மோசடி பத்திரமானது மோசடி பத்திரம் என உத்தரவு பிறப்பிக்கவோ முடியாது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பிரிவு 77A கீழோ அல்லது பிரிவு 68 கீழோ மோசடி ஆவணங்களை ரத்து செய்வதற்கு மாவட்ட பதிவாளருக்கு புகார் மனு செய்ய முடியாது. அவ்வாறு புகார் மனு செய்தாலும் அவர்கள் விசாரணை செய்து உத்தரவு பிறப்பித்தாலும் அது சட்டப்படி செல்லாது. மோசடி ஆவணமாக இருந்தாலும் சரி அல்லது அத்துமீறி ஒரு நிலங்களை நில அபகரிப்பு செய்திருந்தாலும் சரி, உரிமையல் நீதிமன்றம் மூலம் மட்டுமே பரிகாரம் பெற முடியும். உரிமையல் நீதிமன்றத்தில் உரிமையல் விசாரணை முறை சட்டம் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து லிமிட்டேஷன் ஆக்ட் பிரகாரம் காலவரம்புக்குள் வழக்கு தாக்கல் செய்து பாதிக்கப்பட்ட நபர்கள் பரிகாரம் பெற வேண்டும். மேலும் இந்த மோசடி பத்திரங்கள் சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.